சொல்கிறோம் இயேசுவே நன்றி நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி நன்றி மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் கண்ணீருடன் நினைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அருள் செய் கண்ணீருடன் நினைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அருள் செய் ஏன் விதித்த என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றினீ ஏன் விதித்த என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றினீ உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் காலை வேளையில் அப்பா உண்மையான நன்றி சொல்கிறேன் முழுமையாக நன்றி சொல்கிறேன் அப்பா வெறும் பாடல் வரிகளாக முழுமையாக நன்றி சொல்கிறோம் அப்பா நீங்கள் செய்த ஈவுகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா நான் தினம் போஷிக்கிறேன் தகப்பனே அதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா வியாதியிலிருந்து எங்களை விலக்கி காக்கிறேன் தகப்பனே அதற்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே முழுமையாக நன்றி சொல்கிறோம் அப்பா சுலப கடைசி நன்றி அப்பா நன்றி தகப்பனே இவங்க நன்றி தகப்பனே முழுமையாக நன்றி சொல்கிறோம் சுலபமா நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் காலையில் தீர்மானத்தை எடுப்போம் அப்பா எந்த சூழ்நிலை நம்ம அருகில் வர விரும்புகிறேன் தகப்பனே எல்லா சூழ்நிலையும் அப்பா உம் அருகில் நான் வர விரும்புகிறேன் அப்பா என் நேரமும் தகப்பனே என் வாழ்க்கை முழுவதும் அப்பா உம் அருகில் வர விரும்புகிறேன் அப்பா சொல்லுமா சுகத்தை எடுங்க அந்த காலை வேளையில் இயேசுவே உம் அருகில் இல்லை அப்பா வர நான் ஆவலாய் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோம் அப்பா அப்பா காலை வேளையில் தான் இயேசுவே மறுபடியும் நாங்கள் படைக்கிறோம் அப்பா உன் பாதத்தில் தான் பாதத்தில் பார்த்து அனைவரையும் தான் சொன்னோம் அப்பா இல்லை உகந்த காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே எங்களை உகந்த
வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே உமரியிலேப்பா ஆவலாய் வாஞ்சிக்கிறேன். இயேசுவே உமருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். இயேசுவே 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 உமருகினிலே ஆவலாய் நான் வருகிறேன். இயேசுவே ஆவலா
சுவாசம் உம்மையே துதித்திடுவே என்னாலும் இயேசுவே 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 இயேசுவே. பாடல் வரியில் சொல்லுவது போல என்னால் எந்நேரமும் அப்பா என்னாலும் அப்பா இந்த மகிமையே வாழ்க்கையினோட அனுபவமாக மாறலாம். அந்த காலை வேளையில ஒரு பாடல் வார்த்தைகளால் இல்லாம உண்மையா சொல்லுவோம், அப்பா எந்நேரமும் தகப்பனே என்னாலும் அப்பா என்னுடைய வாழ்க்கையை உண்மை மகிமைக்கு என்று இருக்கட்டும் தகப்பனே, ஒரு மகிமைக்கு என்று நான் வாழட்டும் அப்பா. அது எனக்கு அனுபவமாக மாறட்டும் தகப்பனே. ஒரு வார்த்தைகளால் இல்லாம பாடல் வரிகளாக இல்லாமல் அப்பா அது என்னோட அனுபவமாக மாறட்டும் அப்பா. என் மகிமைக்கென்று நான் உண்மைமைக்கென்று நான் வாழ வேண்டும் தகப்பனே. என்னாலும் தகப்பனே எந்நேரமும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உண்மை துதித்துக் கொண்டே அப்பா உங்க மகிமையை செலுத்திக் கொண்டே தகப்பனே நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. அதுதான் உண்மையான ஆராதனை தகப்பனே, அதுவே உண்மையான ஆராதனை அப்பா. இந்த பார்த்து கொண்டு அனைவருக்கும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க இந்த வேலையில் அப்பா ஆவியானவர் தாமே கிரியை செய்ய அனைவர் உள்ளத்திலும் கிரியை செய்ய அப்பா. எந்நேரமும் என்னாலும் தகப்பனே உந்தன் மகிமைக்கு என்று வாழ தகப்பனே நான் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த நாமம் எவ்வளவு பெரிய நாமம் அப்பா, ஒரு விடுதலை உள்ள நாமம், சுவைத்தை அளிக்கும் நாமம், அற்புதங்கள் செய்யும் நாமம், எல்லா முழங்கங்களும் முழங்கிடும் நாமம். நீங்க அதிபதி தகப்பனே நான் இந்த இடத்தில் வரவேற்கிறோம் அப்பா. ஆசீர்வதி இந்த ஆராதனை தகப்பனே ஆவியான தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் Thank you Jesus. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்தார். அவரை துதிக்கும் பொழுது என் நாமத்தினால் 2 3 பேர் எங்கு கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேறு வேறு இடங்களிலே ஆண்டவரை கூடிமை ஆராதித்தாலும் துதித்தாலும் ஆண்டவரே இதை பார்த்து கொள்ளும்படியே ஆண்டவரே சமூகத்திலே இருந்தாலும் நீர் ஆண்டவரே துதிக்கிறோம் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் அருகில இருக்கிறீர். ஆண்டவரே இந்த ஆராதனை ஸ்தலத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே வீடுகளிலே எங்கெங்கும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு ஆராதிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நீர் இருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி. நீர் அருகில இருக்கிறபடி தான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக ஆண்டவரே நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆராதனையை கர்த்தர் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 46. பாஸ்டர் சிஸ்டர் ஆரோமா முன்பதாக 46வது சங்கீதத்தை வாசிக்க கேட்கிறேன். நாம எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வீடுகளிலே அமர்ந்து சங்கீதம் 46 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இங்கு வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 46ஆம் சங்கீதம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது
தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்குடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடையாந்தரம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஆமென். சங்கீதம் 46 வாசிக்க கேட்டோம். என்னுடைய விளக்கத்தை நமக்கு இன்னும் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் பாஸ்டர் ஜோ மத்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது முன்பதாக வந்து நமக்கு இந்த சங்கீத பகுதியை அவர்கள் விளக்கி சொல்லுவார். சங்கீதம் 46 நமக்கு இப்போ சில வாசித்தோம். ஒரு அற்புதமான சங்கீதம் அப்படிதானே. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் வந்து யாருக்கு எழுதப்பட்டது முதல் பார்த்தோம்னா ராகத்தலைவனுக்கு எழுது. ராகத்தலைவன் என்றால் சீஃப் மியூசிஷியன் டைரக்டர் வந்து யாரால் எழுதப்பட்டுச்சுன்னா கோரா அப்படின்ற குமாரர்கள். அதில் இந்த சங்கீதம் வந்து பாடப்பட்டுச்சு. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா. இது வந்து அலமோத் அப்படின்னு சொல்றாங்க. சாங் ஃபார் அலமோத் அப்படின்னு. அலமோத் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அலமோத் என்பது வந்து வேர்ஜின்ஸ், கன்னிகள் அப்படின்னு சொல்லி சில இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லைன்னா அது வந்து ஒரு டேர்மா இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு மெலடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இது அந்த சங்கீதத்தோட சின்ன பேக்ரவுண்ட். ஆனால் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதக்காரன் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நிறைய சங்கீதங்கள் நம்ம எடுத்து பார்த்து கொண்டோம்னா, சங்கீதக்காரன் வந்து நிறைய சங்கீதத்தில் வந்து அவரோட புலம்பலை வந்து வெளிப்படுத்துவார். அப்படிதானே, அவருடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார். நிறைய சங்கீதங்கள் ஆரம்பத்தில் வந்து என்னோட எதிரிகள் வராங்க, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, சஞ்சலமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சங்கீதங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆனால் இந்த சங்கீதம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் எப்படி ஆரம்பிக்கிறார், ஆண்டவரோட ப்ரொவிஷன்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுக்கறத வச்சு ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் சங்கீதம் நிறைந்த வாழ்க்கை தான். நிறைய நேரங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பாடலாம். சங்கீதம் என்றது ஒரு பாட்டு தான், ஒரு பாட்டு மாதிரி அந்த காலத்தில் அவங்க வந்து பயன்படுத்தின ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குன்றது என்றைக்குமே வந்து நம்ம அசூல் பண்ண முடியாது. ஏற்றத்தாழ்வு உள்ள வாழ்க்கை தான். ஆனால் அந்த நிலைமையிலும் பாருங்க, அதுக்கேற்ற சங்கீதங்கள் நம்ம வாழ்க்கை இருக்கு, சங்கீதங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த நிலைமையில் இது என்ன காட்ட விரும்புதுன்னா, நம்ம அந்த நிலைமையில நம்ம ஆண்டவர் வந்து எந்த சூழ்நிலையும் அப்ரோச் பண்ணலாம். நம்ம ஏற்றத்தாழ்வு நம்மளுக்கு துக்கமா இருக்கா, நம்ம மனசு கஷ்டமா இருக்கா, கைவிடப்பட்டு இருக்கோமா, அப்பயும் நம்ம வந்து ஆண்டோட அப்ரோச் பண்ணலாம். அதே சமயம் வந்து ஆண்டவர் நம்ம செய்கிற நன்மைகள், அவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ப்ரொவிஷன், அவர் கொடுக்குற நம்ம அந்த பாதுகாப்பு, அப்பயும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சேரலாம். அதான் சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த 46 சங்கீதத்தை வந்து என்டியூர் பிப்ளிக்கல் கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணா 2 விதமா வந்து பிரிச்சுடுறாங்க. முதல்ல வந்து 1-7 வசனங்களாகவும், அடுத்து 8-11 வசனங்களாகவும் பிரிச்சுறாங்க. முதல் பாட்டு வந்து என்ன சொன்னா, தேவன் வந்து அவங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து என்றுக்கும் வந்து இருக்கிறார். அதுதான் 1-7 வசனங்களுடைய பகுதி. 2வது பகுதி வந்து கர்த்தர் வந்து எல்லா தேசங்களுக்கு முன்பாக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக வந்து புகழப்படத்தக்கவர். அதுதான் வந்து 8-11. அது 2 பகுதியாக பிரிச்சிட்டோம். நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கனால நான் வந்து முதல் 3 வசனத்தை மட்டும் நான் வந்து அர்த்தத்தை விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க பாருங்க, God is our refuge and strength. பாருங்க, ரெஃப்யூஜ்னா அடைக்கலம், ஸ்ட்ரென்த்னா பெலன். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெஃப்யூஜும் முக்கியம், அடைக்கலமும் முக்கியம், பெலனும் முக்கியம். இது ரெண்டுமே வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரி தான் ரெண்டுமே. இப்போ நீங்கள் வந்து அடைக்கலம், இப்போ ஒரு பெரிய ஒரு புயல் வருது, காற்று வருது அப்படின்னா, நம்ம வந்து மழை வருதுன்னா என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே போய் இருக்கோம். அப்படிதானே? எதனால? அதுலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்காண்டி
நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அதான் அடைக்கலாம். ஒரு பிரச்சனை வரும்போது இது வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், உள்ள போயிடும். ஒரு சுனாமி வரும்போது நம்ம வந்து வெளியே பிடிக்கிறது நம்ம வீட்டுக்குள்ள தான் இருப்போம். ஒரு பெரிய காற்று அடிக்கும்போது வந்து வீட்டுக்குள்ள தான் இருப்போம். எதனாலதான் அது வந்து ஒரு அடைக்கலமா இருக்கு நம்ம வீடுன்றது. ஸோ அதை இது பண்றோம். அது வந்து எதை இந்த சங்கீதக்காரன் எதோட கம்பேர் பண்றோம்னா, அடைக்கலம்னா அவர் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடைக்கலம். அடுத்து வர வசனத்தை பார்க்கும்போது எதை மீன் பண்றாருன்னு சொல்றேன். ரெண்டாவது வந்து ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர். சாரி, பெலன் வந்து ஸ்ட்ரென்த். சரி, நான் எதுக்கு சொன்னேன்னா கோஸ் டு ஹேண்ட் இன் ஹேண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க வீக்கா இருக்கீங்க. நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ வெளியே வந்து ஒரு கல் மலை பெய்யுதுன்னு வச்சுப்போம். கல் மலைகள் வந்து பெய்யுது. இப்போ நான் வெளியே போனால் கல் வந்து எவ்வளோ பட்டுரும். சரிங்களா? அதுக்கு வந்து எனக்கு அடைக்கல தேவை. நான் உள்ள கொஞ்சம் ரூஃபோட இருக்கேன். ஆனால் இதுக்குள்ளேயே நான் இருந்துக்கிட்டேன்னா அதை வந்து நான் சமாளிக்க முடியாது. அதுக்கு வந்து எனக்கு பலன் வேணும். அப்படித்தானே? எனக்கு வந்து ஒரு பலன் வேணும். நான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள. நான் வந்து பலவீனமாகவே இருக்க முடியாது. அதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். நம்ம அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, தேவன் வந்து நம்ம அடைக்கலாம்னு சொல்லும் போது வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறார். அதுக்காண்டி நம்ம வந்து சும்மாவே இருக்க முடியாது. அதே சமயம் வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார், அந்த பலவீனத்திலையும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றது வந்து அனுகூலமான துணையுமான அப்படின்னா வெரி பிரசன்ட்கள். அவர் வந்து எங்கேயோ தூரமா இல்லை, அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய வந்து அவர் நம்மளோட இருக்கிறார். நமக்கு அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு வந்து அவர் இருக்கார். அவருடைய உதவி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, அது சமீபமாக இருக்கு. ஆகையால் அதனால தேவன் வந்து எனக்கு அடைக்கலமும் என் பலனுமாக இருக்கிறதுனால பூமியில் வந்து நிலை மாறினாலும், இங்க வந்து சங்கீதக்காரன் ஒரு இமேஜினரி யூஸ் பண்றாரு. நல்லா பார்த்துக்கோங்க. பூமிகள் நிலை மாறினாலும், இப்ப இருக்க டைம்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த வசனத்தை வாசிக்கிறது, பூமிகள் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அது ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி. 2-3 வாசித்தீங்கன்னா இந்த டைம் வந்து நமக்கு நல்லா புரியும். இது நம்ம சாதாரண டைம்ல வாசித்தோம்னா அது நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சுக்காது. ஏன்னா இப்போ வந்து நம்ம உலகமே முடங்கி கிடக்கு வெறும் ஒரு வைரஸ்னால. அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் வைரஸ்னால நம்ம வெளியே போக முடியல, நம்ம அன்றாட வேலையை பார்க்க முடியல. ஆனா உலகம் பூமி வந்து நிலை மாறினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மலைகள் வந்து நடு சமுத்திரம் சாய்ந்து போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருப்ப அப்ப வந்து சங்கீதக்காரன் வந்து என்ன சொல்ல விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எவ்வளவு நடந்தாலும் 4 வசனம் 3 வசனம் பாருங்க. அதின் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். பாருங்க, பூமிகள் நிலை மாறினாலும் மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஒரு அதிகமா ஒரு மழை பெய்யும் போது பயங்கரமா பெய்ஞ்சுன்னா அவங்க எத்தனை நிற்போமா? நம்மளே பயந்துவோம், ஓடி எங்கேயாச்சும் ஒளியும் பார்ப்போம். ஆனா இந்த இதை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குமா நான் பயப்படலாம். இந்த பலன் வந்து எனக்கு எப்போ வரும்? தேவன் எனக்கு பலனும் அடைக்கணுமா இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஃபேஸ் பண்ண முடியும். ஆமென். தேவன் நம்மளோடு இருக்கும் அடைக்கலமும் பலனுமா இருக்கும்போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளவு பெருசானாலும் நான் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா என் தேவன் வந்து என் கர்த்தர் வந்து எல்லாத்தோட பெரியவர். ஸோ அதை தான் வந்து இந்த வசனம் வந்து அவர் சொல்ல ரொம்ப சங்கீதக்காரன். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இமேஜினேஷன். இப்படி இந்த மாதிரி அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எவ்வளவு பெருசாக நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்போ நான் பயப்படாம இருப்பேன்? தேவன் வந்து எனக்கு அடைக்கலம் பலனுமா இருக்கும் போது வந்து நான் பயப்பட தேவையில்லை. நான் வந்து ஆபத்து காலத்துல வந்து எனக்கு அனுகூலமான துணைமானவர். இந்த சூழ்நிலை நான் தான் சொல்ல உங்களுக்கு ஒரு நினைப்போட்டு விரும்புகிறேன். அவருடைய ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலையும் அடைக்கலும் பலனுமானவர். நீங்க 3வது வசனம் கடைசியில பார்த்தீங்கன்னா சேலா அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? சேலா நீங்க யோசிச்சிருப்பீங்க நிறைய வட்டம் பைபிள் என்னன்னா அது அங்கங்க செல்லான்னு இருக்குது. இப்போ எதுக்கு நான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ நான் பேசும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் ஏன்னா தனிப்பட்டே போய் நிற்க முடியாது என்னால். ஆனால் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லும்போது செல்லா எந்த இடத்துலாம் வரும்போது நீங்கள் பைபிள் வச்சுக்கும்போது நீங்கள் நிறுத்தி அந்த அதுக்குரிய வசனங்களோட ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ளதான் அதோட அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு ஆழமாக பதியும். யோசிச்சு பாருங்க. இந்த சாதாரணமாக ஜனங்களுக்கு வந்து எழுத்து இதனால நான் பயப்படேன்னா வாசிட்டு போயிடலாம். ஆனால் அதை யோசிக்கும் போது கண் முன்னாடி கொண்டு வரும்போது அது வந்து எனக்கு புரியும். செலா அப்படின்றது வந்து எந்த இடத்துல சங்கீதங்கள் எங்கெல்லாம் வருதோ செலான்னு வரும்போதோ அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல அந்த வசனம் எதை சொல்லுது, என்ன ஆழமாக சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் சங்கீதக்காரன் நம்மளுக்கு நீ சொல்லுறார்.
ஸோ இந்த நம்மளோட எதை காட்டுது, நம்ம ஆண்டோடைய மகத்துவத்தை காட்டுது. ஆண்டவர் எல்லாத்தையும் மிக பெரியவர், எல்லாத்தையும் செய்ய வல்லவள்ளுவர் அப்படின்றத காட்டுது. இது நேரம் கம்மியாகணும். கடைசி நான் 10வது வசனத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. இதுதான் அந்த சங்கீதத்தோட முக்கியமான வசனம். இது வந்து ஆண்டு கர்த்தரே வந்து அவர் வந்து சொல்கிறார். இது எல்லாத்தையுமே சங்கீதம் கண்ணு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் எவ்வளோ சூழ்நிலை நம்ம வசனம் சொல்லியிருந்தா தேவனே நம்மளுக்கு வந்து அடைக்கலமும் பலனுமான அவர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமாக நமக்கு துணையுமா இருக்கிறார். நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம அமர்ந்திருந்து பொறுமையாக எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை பயப்படாமல் அப்படியே என்ன ஆயிருமோன்னு தயங்காமல் பொறுமையாக அவர் என்ன செய்கிறார், அவருக்கு அவர் என்ன யுத்தம் பண்ணுறான்னு பார்ப்போம். கற்றுக் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக, நல்ல அருமையான விளக்கத்திற்காக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் 46ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவங்கள் எவ்வளவு மேலானது, உங்களுடைய அதிசயங்கள் எவ்வளவு மேலானது. ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமாய் நீர் எங்களை பாதுகாக்கிறீர்கள் என்பதை இந்த அருமையான சங்கீதத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி. இந்த நாட்களில் உலகத்திலே நடக்கிற ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், வியாதியின் கொடூரங்கள், இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எவ்வளவு அற்புதமாய் எங்களை பாதுகாக்கிறீர்கள் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரை விளக்கி தந்த மகனை கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு கர்த்தர் பயன்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ரேமா முன்பதாக வந்து வசனம் சொல்லுகிற நேரம். எனவே வழக்கமாய் சிறு பிள்ளைகள் எல்லாரும் முன்பதாக வந்து வசனம் சொல்லுகிற நேரம் ரேமா வந்து வசனத்தை சொல்ல அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவனா பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டார் உங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து கூடுகிற அந்த சூழ்நிலை. ஆனால் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீடுகளும் ஆலயமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, அவரை வாழ்த்த, ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்தை வீடுகளில் அனுபவிக்க தேவன் நமக்கு நல்லா தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை நீ துதிக்கிறேன். ஆனாலும் இந்த சூழ்நிலை இப்படி இருப்பதில்லை. கர்த்தர் இவைகளை எல்லாம் மாற்றி ஒரு பெரிய எழுப்புதலின் ஆரம்பமாய் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தருவாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் வீடுகளிலே இருக்கிற சூழ்நிலைகளிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்து என்னோடு கூட இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து வீடுகளிலே அமர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த நாள் கர்த்தர் ஒரு மகிமை நாளாய், வெற்றி நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் நிச்சயமாய் நமக்கு மாற்றி தருவாராக. இந்த நாளின் தலைப்பு விசுவாசமே தேவனுடைய மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் ஒரு அடிப்படையான ஒரு காரியம், நமக்கு தேவையான ஒரு காரியம் விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த நாட்களில் அதிகமான ஸ்தோத்திரம் பிரச்சனைகள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள். எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்து விடுமா, அல்லது பல விதங்களிலே நான் பாதிக்கப்பட்டு விடுவேனா, அல்லது வெளியே போகிற இடங்களிலே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து விடுமா என்று சொல்லி பல விதங்களிலே தேசமும்
தேசத்தின் மக்களும் ஏன் விசுவாச பிள்ளைகளும் கூட பயந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த சூழ்நிலை நடுவுல நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அது தேவனுடைய மகிமையை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நிலையிலேயே சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் சம்பவத்திற்கு ஒரு ஆதாரமாக, இந்த தலைப்புக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் ஸ்தோத்திரம் லூக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் மிக தெளிவாக விரிவாக அதிகமான காரியங்கள் இந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோவான் 11ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருகிற ஒரு காரியம் என்ன சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சம்பவம். என்ன என்று சொன்னால் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்து போன ஒரு மனிதன், மரித்து அவனை பலவிதமான சூழ்நிலைகளில் பதப்படுத்தி சேலைகளினால் சுற்றி அவரை கல்லறையில வைத்து விட்டார்கள். அந்த வைத்து விட்ட பிறகு மரித்து 4 நாட்கள் ஆகிறது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து அவரை உயிரோடு எழுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல லாசரு உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் மகிமைப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை கர்த்தர் அந்த சூழ்நிலையில மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இதே போலதான் இந்த நாட்களிலே நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மிக தூரமான ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? லாசரு என்கிறவர் ரொம்ப முடியாம இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி வருகிறது. உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த காதுகளிலே அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும், அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மீண்டும் ஒரு 2 நாட்கள் அவர் அங்கு தங்கி இருக்கிறார். இந்த லாசரு யார் என்று சொன்னால் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரன். அவருக்கு பெற்றோர்கள் இல்லை. பெற்றோர் சிறு வயதில் எப்பவுமே இறந்து போய்விட்டார். இந்த 3 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரு குடும்பமா இந்த குடும்பம் காணப்பட்டது. அதிகமாய் அந்த நபர்களை கர்த்தர் நேசித்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் அந்த பெத்தானியா என்கிற ஊருக்கு போகிறாரோ அப்பொழுது தவறாமல் மறவாமல் இந்த வீட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது இவங்க 2 பேரும் அவர்களுக்கு போஷிப்பதையும் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதையும், அவர் பசியோடு வந்திருந்தால் அவருக்கு உணவு வழங்குவதையும் மறவாமல் தவறாமல் செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து அதிகமா இந்த குடும்பத்தை நேசிக்கிறவராய் இருந்தார். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. அங்கு ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத அல்லது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அந்த குடும்பத்திலே வந்து விட்டது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயோ, இப்படிப்பட்ட சம்பவம் விடுகிறார். மீண்டும் என்ன நடக்கிறது? அவர் 2 நாள் கழிச்ச பிறகு நாம் இப்பொழுது என்ன செய்வோம்? எருசலேமுக்கு செல்வோம் என்று சொல்லி சீசர் இடத்துல இயேசு சொல்லுகிறார். அப்போ எருசலேமுக்கு செல்வோம், அங்கு லாசரு நித்திரையா இருக்கிறார் என்று சீசர் இடத்துல சொல்லுகிறார். சீசர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் நித்திரையா இருக்கிறாங்க, ஓஹோ அவரு நல்ல தூக்கத்துல இருக்கிறாரு லாசரு, எனவே இயேசு அப்படி சொல்கிறார் என்று சொல்லி. ஆனா சீசர்கள் புரிந்து கொண்டதை மீண்டும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அவர் மரித்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ சீசர்கள் ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறாங்க, அவங்க புரிந்து கொள்ளுகிறாங்க. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊருக்கு எருசலேமுக்கு செல்லுகிறார். எருசலேமில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல 2 மைல்கள் தூரம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் அருகில அந்த பெத்தானியா என்கிற கிராமம் இருந்தது. எருசலேமுக்கு அவர் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது அந்த செய்தி மார்த்தாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வருகிறார் என்று சொல்லி உடனே மார்த்தாள் இருந்த நிலையில எழுந்து வேகமா இயேசுவை சந்திக்க அங்க செல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, என்ன நினைப்போடு மார்த்தாள் அங்க செல்கிறார் என்று சொன்னார். இயேசுவே, எங்களுக்கு ஆறுதலா இருக்கிற தெய்வம் நீர்,
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்து விட்டது, ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது, ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், அவரிடத்துல சொல்லி ஆறுதலை பெற்றுக் கொள்வோம் என்கிற ஒரு சூழ்நிலையில அங்க மார்த்தாள் ஓடி செல்கிறார். அப்ப இயேசு அவர் அந்த மார்த்தாள் அவரை சந்தித்த இடத்துல அங்க நிற்கிறார். அப்ப பாருங்க அங்க நடக்கிறது. இந்த சூழ்நிலையில வீட்டுல பார்க்கும் பொழுது மரியாள் வீட்டுல இருக்கிறாங்க. ஏராளமான யூதர்கள் அங்க என்ன செய்ய வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்ல, அந்த குடும்பத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல அங்கு வந்திருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையில எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆறுதல் வேறு எதுவும் ஈடு இணையாகாது. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஆறுதல் அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் அந்த யூதர்கள் வந்து ஆறுதல் படுத்தினதுனால அல்ல, எத்தனை பேர் இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேர் வந்து ஆறுதல் படுத்தினாலும் அவங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இயேசு வந்து சொல்லுகிற அந்த ஒரு வீட்டிற்கு நுழைந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது என்ன நடக்கிறது அங்க என்று சொல்லி பார்த்தோமானால், அந்த உடனே இயேசு கிறிஸ்து அவரிடத்துல கேட்கிறார், இயேசுவே நீர் மட்டும் இங்க இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, நீர் மட்டும் இங்க இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறார். மாத்தவன் அப்புறம் பார்த்து சொல்லுகிறார். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நிச்சயமாய் அவர் உயிர் தழுவார் என்று சொல்லுகிறார். அப்போ மார்த்தாள் என்ன நினைக்கிறாங்க, ஆமாண்டவரே நிச்சயமா இன்னொரு நாள்ல நீர் மறுபடியும் வரப்போகிற அந்த நாளில மனித பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்களே, அதே போல இந்த லாசருவும் எழுந்திருப்பான் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவுபடுத்துகிறார், நிச்சயமாய் அவரை நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. உடனே நேரம் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும், மீண்டும் வேகமாய் ஓடி மரியாளிடத்துல வந்து அங்க என்ன சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார் என்று சொல்லி அவருடைய சகோதரியையும் சொல்லுகிறார். அந்த செய்தி கேட்ட உடனே அன்றைய மரியாள் என்ன செய்கிறார், இயேசு வந்து விட்டார், நிச்சயமா எங்க வாழ்க்கையில ஒரு அற்புத மகிழ்ச்சி உண்டாகும், நிச்சயமா எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், அவரிடத்துல சொல்லும் பொழுது நான் நிச்சயமாய் ஆறுதல் அடைவேன் என்று ஒரு விசுவாசத்தோடு கூட எடுத்து வேகமாய் இயேசுவை பார்க்க ஓடுகிறார். அப்ப பக்கத்துல இருக்கிற யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, மரியாள் மீண்டும் அவர் ரொம்ப துக்கமா இருக்கிறார், அவருடைய சகோதரனுடைய கல்லறையில போய் அழுவதற்காக அந்த மரியாள் ஓடுகிறார், நாம பின்னால போய் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துவோம் என்று சொல்லி அந்த யூதர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசுவை பார்க்கும் பொழுது நமக்கு ஆறுதல் உண்டு, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் உண்டு, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது அவரிடத்திலே வரும் பொழுது ஆறுதல் உண்டு என்பதை அந்த மரியாள் அறிந்திருந்தபடியினால் மரியாள் நேராக போதகரை பார்க்க சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற பிரச்சனையிலே நெருக்கங்களிலே நாம் யாரை தேடுகிறோம், எதை நாங்கள் நாடி செல்லுகிறோம், நம்முடைய படிப்பையோ அறிவையோ நம்முடைய சூழலையோ அல்லது நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அல்லது நமக்கு ஆறுதல் படுத்துகிறார் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தங்கள் இவர்களெல்லாம் தான் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்பி இருக்கிறோமா? ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதகர் வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய அருகிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் கலங்கி தவிக்கிறாங்க, ஆனால் அவர் அறியாமல் ஒன்றுமில்லை, அவர் ஏற்கனவே எல்லா சம்பவங்களையும் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், இன்னும் 2 நாள் லேட்டாய்க்கு வந்ததுக்கு காரணம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாதோ, உலகெங்கும் உள்ள ஜனங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் ஜெபிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், பல நாட்கள் அவர்கள் எல்லாரும் கண்ணீரோடு இணைத்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர் மௌனமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.
இந்த தேசத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இன்னும் யார் யார் ஆண்டவரை இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியா அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அடுத்தது என்ன, மார்த்தாளும் மரியாளும் வந்து விட்டார்கள். அப்ப நேரா என்ன செய்யறாங்க, கல்லறையின் இடத்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் இயேசு பின்னாடி அவங்க போறாங்க, கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. கல்லறை இடத்துல போய் இவங்களுடைய நினைப்பு என்னன்னா, கல்லறைக்கு வெளியே இருந்து இயேசு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சுதான் போனாங்க. ஆனால் இயேசு அங்க போன உடனே சொல்லுகிறார், இந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கல்லை புரட்டுங்கள், இந்த கல் புரட்டப்படட்டும், இந்த கல் எடுக்கப்படட்டும் என்று சொல்லி. அப்போ பாருங்க, மார்த்தாள் அங்கு சொல்லுகிறார், ஆண்டவரே மரித்து போய் 4 நாட்கள் ஆயிற்றே, 4 நாட்கள் ஆயிற்றே, இப்பொழுது கல்லறையை திறந்தா பயங்கர திருநாட்டம் வீசுமே, நமக்கு நிற்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த சரீரம் கெட்டு போய் இருக்குமே என்று சொல்லுகிறார். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த கிட்ட இருக்கிற யூதர்கள் அந்த மரியாள் எல்லாரும் இணைந்து அவங்க கண்ணீரோடு அழுகிறாங்க, கண்ணீரோடு அழுகிறாங்க. அப்ப பாருங்க, அந்த அழுகையை இயேசு பார்க்கிறார். அந்த அழுகையை இயேசு பார்த்து அவர் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆவி கலங்கிட்டு, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எல்லாம் அறிந்தவர் தான், ஆனால் அவருடைய அழுகையை பார்த்து, அவருடைய சூழ்நிலையை பார்த்து, அவருடைய நிலைமையை பார்த்து, அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரே உதவியா இருந்த அந்த லாசரு மரித்து போன சூழ்நிலையை பார்த்து அவர்கள் கலங்கி இருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கலங்கினார். இந்த வசனம், இந்த 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, அது வேதாகமத்திலே ரொம்ப குட்டியான வார்த்தை. அந்த குட்டியான வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, இயேசு எல்லா காரியங்களும் அறிந்தவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும். இது சீக்கிரத்துல அந்த லாசரு மரித்த மனிதன் உயிரோடு எழுப்ப போகிறார் என்று இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆனாலும் இயேசு மகிழ்ச்சியா தான் இருந்திருக்கணும். ஏன்னா, நான் இப்ப உயிர்ப்பிக்க போகிறேன், நீங்க ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்க என்ன செய்யல, அவர் அமைதியா இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவர் கண்ணீர் வடித்தார். அந்த சூழ்நிலையிலும் அவருடைய மனம் நொந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவியிலே கலக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற நிலைமை, இன்றைக்கு இருக்கிற சபையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஃபியூச்சர் எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தாலும் அவருக்கு உள்ளத்திலே கலக்கங்கள் உண்டானது. இதே போலதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கலக்கங்களையும், நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பாடுகள் படுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கலக்கம் உண்டாக்கினார். அவருக்கு இருதயத்திலே கலக்கம் உண்டானது. பக்கத்தில் இருக்கிற யூதர்களாம் பார்த்து சொல்றாங்க, இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தின் மீது இயேசு அக்கறை உடையவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம், அவரையே நம்பி இருக்கிற நாம், அவரையே சார்ந்து இருக்கிற நாம், எந்த சூழ்நிலை எனக்கு மரணம் வந்தாலும் என் தேவனை அறிந்திருப்பேன், நான் பரலோகத்திற்கு போவேன் என்கிற நிச்சயமும் விசுவாசமும் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், கலக்கங்கள் வரும் பொழுது நம்முடைய அருகிலே இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் இயேசு அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா நெருக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன நடந்தது? அந்த கல்லை புரட்டுகிறார்கள். கல்லை புரட்டி வெளியே வைத்த உடனே அங்கு இயேசு ஒரு வார்த்தை சத்தமாய் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று ஒரு சத்தம். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்து போய் 4 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டு வைத்த அந்த சரீரம் அப்படியே அவன் உயிரடைந்து லாசரு எழுப்பி வருகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், பலவிதமான கற்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த கற்கள் எல்லாம் புரட்டி எடுக்கும் பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை, ஒரு மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களிலே நாம் சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கலாம். ஜெபம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையினால் அடைக்கப்பட்டிருக்கலாம். உபவாசம் என்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் அகற்றப்படும் பொழுது, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் நம் மீது வைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம், அவைகள் எல்லாம் நாம் மாற்றும் பொழுது
தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான அற்புதத்தை அவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் செய்கிறார். அல்லேலூயா. அங்கே லாசரு உயிரோடு வருகிறார். அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில அங்கு எல்லாவற்றையும் போட்டு அவங்க மூடி வச்சுட்டாங்க. ஆனால் அங்கு மீண்டும் லாசரு உயிரோடு வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சோதரம் மரித்து போன அனுபவங்களை உயிர்ப்பிக்கும்படியா, தேவனுடைய நாமம் நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியா இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இந்த சூழ்நிலை அறிந்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் என்ற நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியங்களிலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, அடைக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் சரி செய்யும் பொழுது பாருங்க, அவர்கள் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன வார்த்தை கேட்கிறார்னா, நான் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் மரியாள் சொல்கிறார், விசுவாசித்தால் மரித்தவன் உயிரோடு எழும்புவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் முழுவதுமாய் நம்பி இருக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அங்கே சொல்கிறார், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று மார்த்தாள் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய குமாரனால் எல்லாம் கூடும், தேவனுடைய குமாரனால் எல்லாம் நடக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் பெரிதான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் அவரையும் சார்ந்து, அவரை விசுவாசித்து, அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிதான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. அதன் மூலமாக லாசரு ஸ்தோத்திரம் உயிரோடு எழும்பது நிமித்தமாக ஏராளமான யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்தார்கள், அவரை பின்பற்றினவராய் மாறினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை கொண்டு மகிமைப்படுத்தி அநேக நம் மூலமாக விசுவாசிப்பதற்கும் இயேசுவின் அண்டையில் வருவதற்கும் கர்த்தர் பெரிதான அற்புதத்தை நம்மை கொண்டு செய்வார். எனவே ஆண்டவரை நாம் சார்ந்திருப்போம், அவரை விசுவாசித்திருப்போம். மூடப்பட்ட எல்லா கற்கள், எல்லா விசுவாசத்தின் காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அவைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமையுள்ள நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக மகிமைப்படும். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நல்ல காலை நேரத்துல ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே சோதரம் மரித்து போனவர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவரே உம்முடைய வல்லமை இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே சோதரம் அப்பா ஆராதிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோதரம் ஒரு மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே, அப்பா விசுவாசமே தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே உம்மை எல்லா சூழ்நிலைகளையும் சார்ந்திருந்து ஆண்டவரே சோதரம் நாங்கள் உம் மூலமாக ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நீர் இந்த நாளிலே பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, அந்த யூதர்கள் எல்லாம் பேசிக்கொண்ட காரியம், இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்த்ததில்லையே, மரித்த மனிதன் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி, அதே போல ஆண்டவரே இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்ததில்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்கள் நடுவிலே நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க, இன்னும் அதிகமாய் எங்கள் ஜெப வாழ்க்கை அதிகரிக்க, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே பரிசுத்தத்தையும் நீதியையும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் அதிகரிக்க, ஆண்டவரே நீர் விரும்பாத என்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை விட்டு விட்டு உம்மை முழுவதுமாய் பின்பற்றும் பொழுது ஆண்டவரே சோதரம் எங்களை கொண்டு நீர் மகிமைப்படுவீர் என்பதையும் ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு மகிமைப்படுத்துவீராக, நாமும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. எல்லாரையும் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் என்ன
என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு குறையும் இன்றி ஆண்டவரே சொந்த கர்த்தரை நான் விசுவாசித்தேன், கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார், இன்னும் என்னை பாதுகாக்க போகிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரே சோதரம் உலக நாடுகளையும் ஆண்டவரே சோதரம் தேசத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதிகள் இப்படிப்பட்ட வைரஸ்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியா பெரிய ஜெயத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 2 நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்துல மரணம் இல்லை, இது நிமித்தம் யாரும் மரிக்கவில்லை என்கிற செய்தியை கேட்க உதவி செய்து எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உடைய சமூகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நாட இன்னும் அதிகமான அற்புதமான செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளை ஜெபத்திலே நீங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை தியானிக்க ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.